ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்குன்னா இந்த சாரீ வாங்கின ஒரு இடத்த பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். இந்த சாரீ நான் ஆன்லைனில் ஒரு பொட்டிக்கில் வாங்கினேன். ரொம்ப ரொம்ப அழகாக வந்துச்சு. அந்த சாரீ கலரும் சூப்பராக வந்துச்சு, குவாலிட்டி சூப்பராக வந்துச்சு. அவங்களோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பெரிய பொட்டிக், பிஸியாக இருக்கிறோன்னு என்றைக்குமே அவங்க சீன் போடுற ஆளே கிடையாது. என்னைக்கு பார்த்தாலும் எப்போ நீங்கள் ஏதாவது கால் பண்ணியோ இல்லை உங்களோட சாரீ சம்மந்தமாக எது கேட்டாலுமே நீங்கள் கால் பண்ணக்கூடாது, மெசேஜ் பண்ணணும். வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக வரும். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 o'clock மேலே கன்ஃபார்ம் ரிப்ளை வரும். நான் அது கவனித்து பார்த்த வரைக்கும். அப்புறம் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த பொட்டிக்கை பற்றி நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ இந்த சாரியில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால இந்த சாரியை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த சாரியோட ரேட் 999. நான் கொரியர் சார்ஜெலாம் வாங்கி 1000 something வாங்கினேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ நான் இதை பற்றி பேச வரல, பட் இந்த சாரியோட குவாலிட்டி பாருங்கள். நான் கேட்டது எப்படியோ அது அப்படியே கிடச்சிது, அதனால ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. நான் 2வது ஒரு சாரீ ஆர்டர் போட்டேன், அதை பற்றி தான் பேச போகிறேன். 2வது ஒரு சாரீ ஆர்டர் போடும்போது நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன், சிஸ்டர் எனக்கு இந்த டைமிங்கில் வேணும், அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன், மேபி அது கிடைக்கலன்னா நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன், தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொன்னேன். அவங்களும் கன்ஃபார்மாக கிடைக்கும் சிஸ்டர்னு சொல்லி எனக்கு அந்த டிஸ்பேச் பண்ண டேட் முதற்கொண்டு எல்லாமே எனக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. பண்ணி நானும் ரெடியாக இருந்தேன். ஆனால் கரெக்டாக எனக்கு ஃபங்க்ஷனுக்கு கிடைக்கல. ஃபங்க்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி கிடைச்சா கூட நான் ப்ளவுஸ் தச்சு போட்டிருக்கலாம், பட் கிடைக்கல. ஆனால் எனக்கு ஒரு 3 நாள் கழிச்சு என் கைக்கு வந்துச்சு. நான் அந்த பார்சலை வாங்காமல் ரிட்டர்ன் போட்டுட்டேன். ரிட்டர்ன் போட்டு அவங்கள்ட்ட கால் பண்ணி சொல்கிறேன், மேம் நான் இந்த மாதிரி பார்சல் வாங்கலை, எனக்கு பிடிக்கல, டைம் ஆகிட்டுல சிஸ்டர், எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ அவங்க சொன்னாங்க, பரவாயில்ல சிஸ்டர் நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் பேமெண்ட் அப்படின்னாங்க. இதுவே எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆச்சரியம். ஏன்னா நம்ம பார்சல் வாங்கலைன்னு சொல்லிட்டாலே நம்ம அதுக்கப்புறம் ரிப்ளைவே பண்ண மாட்டாங்க. பைசா இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு இழுத்தடிப்பாங்க. ஆனால் இவங்க பைசா தரேன்னு சொன்னாங்க. ஆனால் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, டெலிவரி சார்ஜை நான் எடுத்துகிட்டு தான் சிஸ்டர் கொடுப்பேன் அப்படின்னாங்க. சரி ஓகே, வந்த வரைக்கும் லாபம், எனக்கு என்னோட பைசா கிடைச்சாலே போதும்னு சொல்லிட்டு சரி சிஸ்டர் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு நான் கேட்டுகிட்டே இருந்தேன், சிஸ்டர் பேமெண்ட் எப்போ வரும், பேமெண்ட் எப்போ, ஏன்னா நிறைய பேர் இப்போ ஆன்லைனில் ஏமாத்திடுறாங்க இல்லையா. எனக்கு இது ஃபர்ஸ்ட் அனுபவம் தானே, அதனால எப்போ கிடைக்குன்னு கேட்டேன்னா, அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சரி போட்டு விட்டாங்க, பேமெண்ட் போட்டு விட்டாங்க. பொருள் அவங்க கைக்கு போகிறதுக்கு முன்னாடியே போட்டு விட்டாங்க. இதில் என்ன ஆச்சரியம்னா, அவங்க டெலிவரி சார்ஜ் எதுவுமே எடுக்கலை. நான் என்ன கேட்குறேனோ அதை அப்படியே போட்டு விட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் கொடுத்த பேமெண்ட்டை ₹1 குறையாமல் எனக்கு கொடுத்தாங்க. இது எந்த ஆன்லைன் ஆப்பில் இதை பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இப்போ இருக்கிற ஆன்லைனில் யாருமே அதை பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு ஒன்று ரிப்ளை பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா பேமெண்ட் போடுறோன்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. அப்படி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது நிறைய பொட்டிக் மேலே. ஆனால் இந்த பொட்டிக்கில் இவ்வளோ ஃபேமஸான ஒரு பொட்டிக், இவ்வளோ பிஸியான ஒரு பொட்டிக், இவ்வளோ அழகாக ரெஸ்பான்ஸ் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறது, இதெல்லாம் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம். அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ ஆன்லைனில் ரொம்ப லக்ஸரியாவோ பார்க்க இவங்களோட சாரீ நல்ல லக்ஸரியாக இருக்கும். ரேட்டு கொஞ்சம் அதிகம் மாதிரி தெரியும், பட் நீங்கள் இந்த ரேட்டுக்கு இந்த அளவுக்கு கலர் கான்ஃபிடென்ட்டோட இவ்வளோ அழகான ஒரு சாரீ வெளியில் கண்டிப்பாக எடுக்க முடியாது. அதாவது பெரிய பெரிய ஸ்டோரில் போய் நீங்கள் இந்த ரேட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி குவாலிட்டியில் எடுக்க முடியாது. சில இடத்துல ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும், குவாலிட்டி கம்மியாக இருக்கும். சில இடத்துல ரேட்டு கம்மியாக இருக்கும், குவாலிட்டியும் ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இதில் எல்லாமே பக்காவாக இருந்து ரேட்டும் ஓரளவுக்கு மீடியம்னா ரொம்ப கீழே கிடையாது, ரொம்ப மேலேயும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் துணிக்கு ஏற்ற ரேட்டு அதில் கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. சரி ஓகே, அது பொட்டிக் பேர் ரிஷி பொட்டிக். ஓகேவா, ரிஷி பொட்டிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த சாரீ பார்க்குறீங்களோ அந்த சாரீ உங்களுக்கு அப்படியே வரும். அவங்க சொல்கிற டைமிங்லேயும் கொடுப்பாங்க. மேபி இடையில ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க ரெஸ்பான்ஸ் எடுத்துப்பாங்க. பட் நீங்கள் அதுக்காக சாரீ எல்லாம் பிரித்து பார்த்துட்டு அதில் ஏதாவது டேமேஜ் இருந்தால் தான் கொடுப்பாங்க. அது யாராக இருந்தாலும் சாரியை பிரித்து ஆச்சுனாலே அதில் ஏதாவது டேமேஜ்னா மட்டும் தான் எடுத்துப்பாங்களே தவிர மற்றபடி எதுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அது நான் கேரண்டி கொடுக்க முடியாது. பட் மற்றபடி எல்லாமே நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற மாதிரி எல்லாமே இவங்க பண்ணுறாங்க. ரிஷி பொட்டிக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பொட்டிக். 2 தடவை வாங்கியிருக்கேன், ஒரு சாரீ தான் வாங்கியிருக்கேன், 1 கேன்சல் தான் பண்ணியிருக்கேன். பட் இனிமேல் நான் சாரீ பார்க்கணும் ஆன்லைன்னா ஆசைப்பட்டாலே நிறைய ரிஷி பொட்டிக் தான் போவேன். நீங்களும் போங்க, போயிட்டு நல்லா பாருங்கள், பிடிச்சதை வாங்குங்க. இது ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க. நிறைய பேர் இப்போ ஆன்லைனில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க,
எங்கே வாங்குறதுன்னு தெரியாமல் அங்கே வாங்குறதா இங்கே வாங்குறதா அது இதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எது ஒரு நம்பிக்கையாக ஒரு இடம் வேணும்ல, அப்படிப்பட்ட இடம் தான் எனக்கு தெரிஞ்சு ரிஷி போட்டிக். ரிஷி போட்டிக் சூப்பராக இருக்குது. சாரீ குவாலிட்டி, ரெஸ்பான்ஸ் எல்லாமே பிடிச்சா போய் பாருங்க, பிடிச்சதை வாங்குங்க. அவங்க கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு பண்ணினாங்க, அதனால நான் சொன்னேன். யாராவது வாங்கி அதில் நல்ல அனுபவம் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க.